திருச்சியோட அமைச்சர் நேரு நேரு ஜெயிக்கவே கூடாது, எந்த தொகுதியா இருந்தாலும் ஜெயிக்க கூடாது. அவங்க நம்ம மாவட்டத்துக்கும் நம்ம ஊருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே ரொம்ப ஆபத்தானவங்க. KN நேரு பண்ண ஊழல் மன்னிக்கவே முடியாத ஒரு ஊழல். மேலோட்டமா பார்த்தா 1000 கோடி ஊழல் நினைப்பாங்க, என்ன ஒரு 1000 கோடி கொள்ளடிச்சாருன்னு நினைப்பாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும், அது வெறும் 1000 கோடி ஊழல் இல்ல. 2800 பேருக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு பணம் வாங்கி வேலை போட்டு கொடுத்திருக்காரு. அதாவது KN நேரு டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கணும்ன்றதுக்காக, அரசு வேலை வாங்கணும்ன்றதுக்காக ஏழை பசங்க, நடுத்தர பசங்க எல்லாரும் இரவு பகல் பார்க்காம படிச்சு கடுமையா உழைச்சு நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி நமக்கு வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருந்த அத்தனை அப்பாவி பசங்களையும் ஏமாத்தி தகுதியே இல்லாதவங்களுக்கு, எந்த உழைப்பும் இல்லாம படிக்காம இருந்தவங்களுக்கு பணம் வாங்கிக்கிட்டு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்காக பரீட்சை எழுதின பசங்க எல்லாரும் அம்பானி வீட்டு பசங்களோ அதானி வீட்டு பசங்களோ கிடையாது. சின்ன குடும்பத்தில இருந்து வந்தவங்க, நடுத்தர வர்க்கத்தில இருந்து வந்தவங்க. அவங்களோட அம்மா அப்பா ஒரு சின்ன பூக்கடை வச்சிருப்பாங்க, EB-ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தூய்மை பணியாளரா இருப்பாங்க. சில பசங்க வேலை பார்த்துக்கிட்டே அவங்களே படிச்சு எக்ஸாம் எழுதின பசங்க. ஒரு பையனோ பொண்ணோ கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது எதுக்காக? அவங்க குடும்பத்தை கஷ்டத்துல இருந்து காப்பாற்றணும்ன்றதுக்காக. ஆனா அந்த மாதிரி அப்பாவி மாணவர்களோட வாழ்க்கையை ஒழிச்சு இந்த சமுதாயத்தையே சீரழிச்சு 200-800 பேருக்கு பணம் வாங்கி போஸ்டிங் போட்டவர் நேரு. போன முறை 2016 தேர்தலையே நான் சொன்னேன், அடுத்தவன் இடத்த திருடி அறிவாலயம் கற்றவர் எல்லாம் நம்பாதீங்க. இப்போ மாணவர்களோட வாழ்க்கையை திருடி ஊழல் பண்ற நேரு எல்லாம் நம்பலாமா?